வரல. Welcome back to our channel Joe and Joes. ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு vlog வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இது வந்து ஒரு vlog சீரிஸ் மாதிரி இருக்க போகுது. அது என்ன vlog சீரிஸ்னால், நாளைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ட்ரிப் போக போகிறோம். ஸோ அதுக்கு நாங்கள் என்னென்ன பண்ண போகிறோம் நாங்கள் இந்த வீட்டில் காட்ட போகிறோம். ஸோ அந்த ட்ரிப்புக்கு பேக் பண்ணுறது, அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு 2-3 டேஸ் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதாச்சும் Day 1, Day 2, Day 3 அப்படின்னு ஒரு சீரிஸ் மாதிரி கொண்டு போகலாம் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். பட் இது எந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகும் நமக்கு தெரியாது. ஸோ நாங்கள் எல்லா சீரீஸுமே நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ அது எல்லாத்தையும் வந்து ஒரு போடலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கும். ஸோ அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் நாங்கள் நினைக்கிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த vlog பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்தது தான். எனக்கு வந்து கொஞ்சம் கவுன்சிலிங் ப்ராசஸில் கொஞ்சம் பிஸியாக இருந்தனால எனக்கு இப்போ தான் டைம் கிடச்சிது எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அமேசானில் வந்து ஆர்டர்ஸ் தான் வந்துட்டு பேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற இன்ஸ்டாகிராம் பேஜை வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி நிறையா கிளிப்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ், அதுக்கப்புறம் சாரீஸும் கூட நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கோம். பர்டிகுலராக இந்த கிளிப்போட லிங்க் மட்டும் உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் இதுக்குன்னு தனியாக லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக கொரியர் கவர்லையும் போட்டு பேக் பண்ணியாச்சு. அடுத்தது வந்துட்டு நாங்கள் ட்ரிப்புக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் வந்துட்டு நானும் என் தங்கச்சி வந்து ஒரே சூட் கேஸில் வந்து பேக் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நினச்ச மாதிரி ஆக்சுவலாக நடக்கலை. ஸோ வந்து ஒரு சில ரீசன்ஸால் போனோடனே திரும்பி வர மாதிரி ஆயிடுச்சு. அதனால் வந்துட்டு நாங்கள் முன்னாடி vlogல சொன்ன மாதிரி 2-3 டேஸ் போய் vlog சீரிஸ் மாதிரி அப்லோட் பண்ண முடியல. அதனால் இந்த ஹோல் ட்ரிப்பையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரே vlogலேயே வந்துட்டு நாங்கள் முடிச்சிட்டோம். ஸோ இதே மாதிரியே நாங்கள் வந்துட்டு கோவாவும் வந்துட்டு போயிருந்தோம் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ அதை வந்துட்டு இதே மாதிரியே வந்து vlog ஷூட் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணணும் தான் நாங்கள் நினச்சோம். பட் ஆனால் வந்துட்டு அது அந்த டைமில் வந்து அது பாசிபிள் ஆகலை. அதனால் இதையாவது நம்ம வந்துட்டு ப்ராப்பராக வந்து vlog எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு vlog ஷூட் பண்ணிட்டுருக்கோம். ஆனால் நாங்கள் இப்போ வந்துட்டு கோவா போகிறது கிடையாது. அதே டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய இன்னொரு இடத்துக்கு தான் போக போகிறோம். அது என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் vlogோட பிட்வீனில் உங்களுக்கே வந்துட்டு தெரியும். ஸோ இது வந்துட்டு நாங்கள் பேக் பண்ணியிருக்கோம். 2 பேரும் ஒரே சூட்கேஸில் பேக் பண்ணிட்டோம். இது வந்துட்டு ஹேண்ட்பேக். இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஓவராலாக சும்மா வந்துட்டு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எசென்ஷியலான திங்ஸ்லாம் தான் வந்து இதில் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்பிட்டோம். ஆமாம், இப்போ டைம் வந்து ஒரு 6:15 கிட்ட 6:30 கிட்ட ஆக போகுது. ஸோ அதனால் கிளம்பிட்டோம். உங்களுக்கு காமிக்கிறேன் அடுத்து. இன்றைக்கி ட்ராவல்லே தான் இருக்க போகுது. எத்தனை பேர்த்துக்கு வந்து இந்த மாதிரி ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்களுக்கும் வந்து ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு இந்த சன்லைட், அதாவது இந்த சன்ரைஸ் எல்லாம் பார்த்துட்டு போகிறதுக்கு வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நைட் ட்ராவலும் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் உங்களுக்கும் அப்படி இருந்துச்சுன்னா வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டடி டிப்ஸ் வீடியோ வந்துட்டு போட்டிருந்தேன். அதில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அடுத்து நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து நான் வந்து இன்ஜினியரிங் தான் வந்து படிக்க போகிறேன். பட் கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால இன்னும் எந்த கோர்ஸ் எந்த காலேஜ் அப்படின்னு சொல்லி இன்னும் எனக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ கவுன்சிலிங் அப்ளை பண்ணி இன்னொரு ஆகஸ்ட் 2nd வீக்குன்றப்ப வந்து எனக்கு இந்த காலேஜ் இந்த கோர்ஸ் அப்படின்றது வந்து எனக்கு தெரிய வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் அதையும் வந்துட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு vlog-ஆ வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்களும் காலேஜெல்லாம் ஜாயின் பண்ணியாச்சா, அதே மாதிரி எந்த கோர்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட்ஸில் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள்.
அப்படியே பேசிகிட்டே வந்தனால பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஒரு ஹோட்டலில் ஸ்டாப் பண்ணி இப்படி தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருக்கோம். ஸோ ஒரு வந்து ஹெவியாக சாப்பிடாம லைட்டாக டிஃபன் மாதிரி இட்லி தோசை அந்த மாதிரி தான் வந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டோம். அப்போ தான் ட்ராவல் டைமில் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்ன்ட்டு. ஆக்சுவலி நீ பெங்களூர் போயிட்டோம்னா நல்லா இனிப்பான சாப்பாடாக இருக்கும். அதனால் இப்போயே நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிடுவோம். ஸோ நாங்கள் வந்து தமிழ்நாடு தாண்டி போகிறதுனால நம்ம ஊர் சாப்பாடு வந்துட்டு மோஸ்ட்டாக கிடைக்காது. அதனால் கிடைக்கும் போது வந்துட்டு நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டோம். அதனால் வேறு ஊருக்கெல்லாம் போனோம்னா நம்ம ஊர் சாப்பாடு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் அந்த ஊர் சாப்பாடு சாப்பிட்டு பழகி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அடாப்ட் ஆகிக்கிறது நல்லது. பில்லு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரீசனபிளாக தான் வந்துருந்துச்சு. ஸோ சாப்பிட்டு நாங்கள் வந்து அப்படியே எங்களோட ட்ராவலை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பட் வந்து இன்னும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. இன்னும் vlog பாருங்கள். vlog நடுவில் வந்துட்டு கண்டிப்பாக நாங்கள் வந்துட்டு சொல்கிறோம். இது வந்து ரொம்ப லாங் ட்ரிப் அப்படின்றதுனால நாங்கள் நடுவில் வந்துட்டு கொஞ்ச நேரம் நிறுத்தி ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஏதாச்சும் டீ அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு தான் வந்துட்டு நாங்கள் கிளம்புனோம். ஸோ அப்பப்போ வந்து கொஞ்சம் மழையும் பெஞ்சுது. அதனால் அதையும் அப்படியே கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே வந்து மெதுவாக தான் நாங்கள் வந்துட்டு ட்ராவல் பண்ணோம். ஹலோ गाइस. ஹாய் சொன்னது தெரியல. ஹாய். என் பேக் ஸ்கூல் பேக் பட் அந்த துணி தான் இருக்குது. புக் இருந்தால் கால் வைக்க மாட்டேன். இங்கே பாரு ஜாலியாக உட்காந்துருக்கேன். இப்போ கால் ரொம்ப வலிக்குது கைஸ். நமக்கே கால் வலிக்குது. ஓட்டுற அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? அனைவருக்கும் சிறந்த கேம் சேலஞ்ச் பண்ணலாம் இப்போ. நீங்களே வந்து வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்பவே டிராஃபிக்கால் எங்கள் எல்லாத்துக்கும் வந்து கொஞ்சம் நிறைய கோவமும் வந்துருச்சு. இந்த டிராஃபிக்கெல்லாம் தாண்டி ரொம்ப நேரம் கழித்து தான் வந்துட்டு நாங்கள் போக வேண்டிய ஊருக்கே போய் சேர்ந்தோம். ஸோ அதனால் இந்த டிராஃபிக் மட்டும் கொஞ்சம் இல்லாமல் வந்துச்சுன்னா நாங்கள் கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டு போயிருந்துருப்போம். அதனால் பட் அந்த டிராஃபிக் வந்து அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்து எங்களுக்கு ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. ஸோ அப்படியே நான் போகிற வழியில் வந்துட்டு அன்றைக்கி அப்லோட் பண்ண வேண்டிய ஷார்ட்ஸும் வந்துட்டு அப்படியே எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் சும்மா தான் உட்காந்துருந்தேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாதனால இந்த மாதிரி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த டெய்லி ஷார்ட்ஸ் போகிறதுனால அன்றைக்கி அப்லோட் பண்ண வேண்டிய ஷார்ட்ஸ் வந்துட்டு எடிட் பண்ணி அப்லோட் பண்ணேன். இப்போ ஃப்ளைட்டு வந்து ஒரே இடத்துல நின்றுச்சுன்னா என்ன ஆகும்பா? பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வந்திருக்கோம். நாங்கள் பேசுறது கேட்குதான்னு தெரியல, பட் இருந்தாலும் பேசுகிறோம். இங்கே ரொம்ப சவுண்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பெங்களூர் தாண்ட போகிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பெங்களூர் தாண்டி ஹைதராபாத் ஹைவேஸில் நாங்கள் போகிறோம். யா, நாங்கள் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்துக்கு தான் வந்து போகிறோம். அதான் இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி முன்னாடியே கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இல்லைனாலும் லைக் பண்ணுங்கள். ஸோ அப்படியே பெங்களூர்லேருந்து ஹைதராபாத் போகிற வழியில் அந்த ஹைவேஸில் வந்து இந்த மாதிரி வெஜ் ஹோட்டல் வந்து இருந்துச்சு. வெஜ்லேயே நிறைய ஐட்டம் சூப்பராக வச்சுருந்தாங்க. ஸோ அதான் நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம் லஞ்சுக்கு. வெஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டல் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. ஸோ வெஜ்லேயே வந்துட்டு நிறையா டேஸ்டான டிஷ்ஷஸ் எல்லாம் வந்து இங்கே வச்சுருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு லஞ்சுக்கு சாப்பிடும்போது. அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். மறுபடியும் அப்படியே எங்களோட ட்ராவல் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஹைதராபாத்துக்கு தான் வந்துட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ கார்லேயே வந்துட்டு நாங்கள் போகிறோம். இதே நான் முன்னாடி சொன்ன மாதிரி கோவாவோட டிஸ்டன்ஸ் தான் ஹைதராபாத்தும். ஸோ அதனால் அது வந்து சின்ன காரில் வந்துட்டு போயிருந்தோம். இப்போ வந்து ஹைதராபாத்துக்கு வந்து அதை விட கொஞ்சம் பெரிய காரில் வந்துட்டு இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த காரில் வந்து இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு லாங் ட்ரிப். ஸோ அதனால் அதை வந்து நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணணும்னு நினச்சி தான் வந்து உங்களுக்கு vlog எடுத்திருக்கேன்.
நான் வந்து கோவா விலாக் மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஒரு டூரிஸ்ட் கைட் மாதிரி. ஸோ அந்த வீடியோவில் நான் வந்துட்டு சொல்லியிருப்பேன், கூகுள் மேப்ஸை நம்பி போகும்போது இந்த பாலத்து மேலே ஏறி போகிறதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கரெக்டாக வந்துட்டு பார்த்து போகணும். ஏன்னா நாங்களே வந்துட்டு நிறையா டைம் வந்து இதில் அனுபவப்பட்டு நிறையா ரோடெல்லாம் மாற்றி போய் அதனாலேயே டைம் அண்ட் பெட்ரோலும் நிறையா வேஸ்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து அது ஒரு டிப்ஸாக எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி கூகுள் மேப்ஸை பார்த்தாலும் நம்ம வந்து அதை கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்து அந்த மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம வந்துட்டு ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கும். Do you hear that? My sanity about to break while everyone I know's out. On a trip, on a boat, on a lake. I'm tired of feeling all full. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஆயிடுச்சு. சாயந்தரம் ஆனப்போ நாங்கள் வந்துட்டு பெங்களூரில் தான் இருந்தோம். ஏன்னா டிராஃபிக்னால அங்கேயே வந்துட்டு ஒரு 5 hours கிட்ட லேட் ஆகிடுச்சு எங்களுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி தான் நாங்கள் பெட்டெல்லாம் போட்டு வச்சுருந்தோம். அப்படியே கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அப்படியே உக்காந்துட்டு அப்படியே எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக நாங்கள் வந்துட்டு உக்காந்து தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ ஒரு டீ ஸ்டாப்புக்கு தான் வந்து நிறுத்தியிருக்கோம். ஸோ அப்படியே டீ குடிச்சிட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி இங்கே கொஞ்ச நேரம் ஒரு ஹோட்டலில் வந்துட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அப்போலாம் எடிட் பண்ணி வச்சுருந்த வீடியோ வந்து கரெக்டாக 7:15க்கு வந்துட்டு ஷெட்யூல் பண்ணி வச்சிட்டேன். ஏன்னா ரெகுலராக வந்து 7:15 நம்ம ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்கனால அப்போ வந்து ஷெட்யூல் பண்ணி வச்சிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கியா ஷோரூம். ஸோ இது வந்து எவ்வளோ பெருசு இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். இது வந்து நம்ம பார்க்குறதே வந்துட்டு அந்த ரோட் வழியாக போனோம் அப்படின்னாலே வந்து 1 கிலோமீட்டருக்கு மேலே அதுக்கு மேலேயே வந்துட்டு இதோட ஏரியா வந்துட்டு இருக்கும். ரொம்ப பெரிய ஏரியா. இதுதான் வந்துட்டு கியா காரோட மேனுஃபேக்சரிங் ஏரியா போல். அதனால் நாங்கள் 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே நாங்கள் இதே மாதிரி வந்து ஹைதராபாத் போனோம். ஸோ அப்பயும் வந்துட்டு இதை வந்து நாங்கள் பார்த்துருந்தோம். அதனால் மறுபடியும் இந்த இடத்த நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அது எவ்வளோ பெருசு இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹைதராபாத்தும் ரீச் ஆகிட்டோம். ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 22 hours கிட்ட நாங்கள் கார்லேயே வந்துட்டு ட்ராவல் பண்ணோம். ஏன்னா வந்து பெங்களூரில் இருந்த டிராஃபிக்னால அங்கேயே வந்து 5 hours லேட் ஆயிடுச்சு. ஒரு 2 o'clock தான் நாங்கள் வந்து ஹைதராபாத்தே வந்து ரீச் ஆனோம். ஸோ அப்போ லைட்டிங்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரீச் ஆகிட்டோம். ஸோ ஒரு 2 மணிக்கு தான் வந்து ரீச் ஆனோமே. ஆக்சுவலாக நாங்கள் முன்னாடியே வந்து வர வேண்டியது, பட் பெங்களூரில் ரொம்ப டிராஃபிக்குங்கிறதுனால வரதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அண்டு ஹோட்டலுமே வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அது கூகுள் மேப்லாம் மாற்றி மாற்றி வந்துச்சா, ஸோ அதனால் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் விடிஞ்சிருச்சு. ஸோ நாங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் இப்போ நான் அந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். நான் எங்களால் வீடியோஸே எடுக்கவே முடியல, அவ்வளோ டயர்டு. எங்கள் அப்பாவுமே வந்து ஃபுல்லாக ஓட்டிகிட்டே தான் இருந்தாங்க. அண்ட் நல்ல ஒரு 2 தடவை தான் நாங்கள் நின்னோமே ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, தூங்குறதுக்கு அந்த மாதிரி. ஸோ அப்படி தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இனி பார்த்திங்கன்னா இந்த சீரீஸை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நாங்கள் நிறைய இடம் சுற்றி பார்க்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதெல்லாமும் நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். ஸோ நீங்களும் அதை பாருங்கள். அப்புறம் இப்போ இன்றைக்கி ஏதாவது வெளில போகலான்ட்டு இருக்கோம். ஸோ அதையும் நாங்கள் வந்து கேப்சர் பண்ணுறோம். பாருங்கள் ஃபுல்லாக இந்த ரூம்ஸ் எல்லாம் பார்த்தா அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்குது. இங்கே வந்து பார்க்குறக்கே வியூ நல்லாயிருக்கு. நாங்கள் இருக்கிற ஹோட்டல் பேர் பார்த்திங்கன்னா எல்லோ பெல்ஸ். ஸோ நீங்கள் வரீங்கன்னா இங்கே ஸ்டே பண்ணலாம். இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். வெயில் அடி சாப்பிட வந்து கிளம்பிட்டோம்.
பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்துட்டு இண்டஸ் கெஃபே அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே ஆம்பியன்ஸ் எல்லாமே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. சிம்பிளாக டிஃபன் மாதிரி இட்லி தோசை அந்த மாதிரி தான் வந்து வாங்கி சாப்பிட்ருந்தோம். அதுக்கப்புறம் ஜூஸ் வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே தங்கச்சி மட்டும் வாட்டர்மெலன் ஜூஸ் வந்து வாங்கிக்கிட்டோம். அம்மா அப்பாவும் பார்த்திங்கன்னா டீ காஃபி அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டாங்க. Do you hear that? கார் வந்து பார்த்திங்கன்னா 800 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்தனால ஒரு சின்ன கார் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு இந்த சர்வீஸ் சென்டர் மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து கொடுத்து இந்த மாதிரி கார் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டாங்க. நல்லா அந்த ஃபோமெல்லாம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டாங்க. காரே வந்து பளிச்சுன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஹைதராபாத்தில் எங்கள் மாமா வீடு வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அங்கே தான் வந்துட்டு இப்போ போயிட்டு வந்தோம். ஸோ போயிட்டு வந்து ஆக்சுவலாக அங்கே போகிறப்பே லேட் ஆகிடுச்சு. ஒரு 12 o'clock மேலே தான் நாங்கள் அங்கேயே போனோம். ஏன்னா இங்கே வந்தோடனே எங்களுக்கு ரூம் கிடைக்கிறதுக்கும் லேட்டானங்காட்டி எந்திரிச்சு குளிச்சு ரெஸ்ட் எடுக்கிறக்கே எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. அதனால் ஒரு 11 o'clock மேலே தான் எழுந்திரிச்சு ஒரு 12 மேலே தான் அங்கேயே கிளம்பி போயிருந்தோம். ஸோ இப்போ அங்கே போயிட்டு இப்போ வந்துட்டு மறுபடியும் வந்திருக்கோம். ஸோ ஒரு சில நாங்கள் ஹைதராபாத்கே கொஞ்சம் ரொம்ப அவசரமாக வந்தங்காட்டி இப்போ மறுபடியும் கிளம்ப வேண்டியதாக இருக்குது. அதனால் அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சின்ன இடமாவது பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். இந்த vlog எவ்வளோ தூரம் எடுக்கிறோன்னு எங்களுக்கே தெரியல. அங்கங்கே கொஞ்சம் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி உங்களுக்கு ஏதாவது 2 வீடியோவாகவோ 3 வீடியோவாகவோ போட ட்ரை பண்ணுறேன். சரி ஓகே. இப்போ வந்துட்டு இவங்க எல்லோரும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. நானே தங்கச்சி ஏதாவது ரீல்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிளான் பண்ணியிருக்கோம். அப்படியே அந்த இடத்துல வந்து ஒரு 2-3 ஷார்ட்ஸும் வந்து ஷூட் பண்ணேன். இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம் அப்படின்றனால சும்மா ஒரு ரூம் டூர் வந்து காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் வந்து காமிச்சிட்ருக்கேன். ரூம் வந்து நல்லாவே இருந்துச்சு. சைடில் ஒரு கிச்சனுமே கூட இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு. ஒரு 2000 ஒரு நைட்டுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. பட் ஆனால் ரூம் எல்லாமே நீட்டாக க்ளீனாக தான் இருந்துச்சு. எனக்கும் என் தங்கச்சிக்கும் இந்த ஒரு சோஃபா வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு தூங்குறதுக்கு கூட. அதனால் நானே தங்கச்சி இங்கே தான் உட்காந்து விளாண்டுட்டு இருந்தோம்லாம். அப்படியே ஹாய் சொல்லுங்கள். ஹாய், கிளம்புறோம் நாங்கள். நான் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வந்துட்டு போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் நினைக்கலாம் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்துட்டு கொஞ்சம் நேரத்துலேயே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ஒரு சில ரீசன்ஸால் ஒர்க் இருந்தனால திடீர்னு வந்து கிளம்புறதா போயிடுச்சு. ஸோ அதுதான் நாங்கள் வந்து தங்கியிருந்த ஹோட்டல் எல்லாமே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு 5க்கு வந்துட்டு 4.5 ரேட்டிங்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். ஹாய் சொல்லுங்கள். எப்படியோ வெற்றிகரமாக எங்கள் ட்ரிப் வந்து ஒரு குட்டியாக முடிஞ்சிச்சு. நீங்கள் தான் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல். நீங்களும் ஹைதராபாத் வந்தீங்கன்னா இங்கே ஸ்டே பண்ணுங்கள். எல்லோ பெல்ஸ் அந்த போர்டு காமிக்கு. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்லேயே ஃபேமஸான அந்த ஷவர்மா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி தான் பிஸ்தா ஹவுஸில் வந்து வந்திருக்கோம். இது ரொம்ப ஃபேமஸான கடை. ஸோ அதனால் இங்கே ஷவர்மா பார்சல் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் வந்து விஜய் படம் போட சொல்லியிருக்கோம். போட்டுருக்காங்க பின்னாடி. நீங்கள் கேட்கும்னு நினைக்கிறேன்.
அப்படியே ட்ராவல் பண்ணி வந்து ஏர்லி மார்னிங் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பெங்களூர் ரீச் ஆயிடுவோம். இரானி சாய் தான் குடிச்சிட்டு இருக்கோம். ஸோ ஹைதராபாத் மாதிரி. ஃபேமஸ் டீ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த கியா ஷோரூம் நீங்கள் வந்து ஒரு நைட் டைமில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை வந்து பகல் நேரத்தில் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி எந்த வழியில் வந்தோமோ அதே மாதிரி தான் இப்போ திரும்பி போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கிறதுக்காக அப்படியே உங்களுக்கு நான் ஸ்பீட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் தமிழ்நாடு ரீச் ஆகிட்டோம். ஸோ சுற்றி முற்றி நல்லா க்ரீனரிஷாக நல்லா இருந்துச்சு இந்த ரோடு வரதுக்கே. ஸோ அவ்வளோதான் இந்த vlog. ஆக்சுவலாக இந்த vlog நாங்கள் எப்படி கொண்டுட்டு போகணும்னு நாங்கள் நினச்சது ஒன்று, பட் நடந்தது ஒன்றா மாறிடுச்சு. அதனால் ரொம்பவே வந்து அன்எக்ஸ்பெக்டடாக இந்த ட்ரிப் வந்து முடிஞ்சிருச்சு. ஒரு சின்ன ட்ரிப்பாக வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த vlog வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு நாங்கள் ஆக்சுவலாக ஒரு டாக்குமெண்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த vlog வந்துட்டு உங்களுக்கு ஷூட் பண்ணேன். அதே மாதிரி உங்களுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு சொல்லி கொஞ்சம் நிறையா வந்துட்டு எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஜோன் ஜூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் சிம்லம் டேப் பண்ணி ஆல்ன்றது எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். Until then, bye from Joe Joes. Bye.